நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தானே சொல்லி அடிப்பேனாடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல சொல்லி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் நிஷா இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மைகள் தெரிய வந்துருச்சுங்க. அதுக்கு முற்றிலும் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற யாரு வந்து நீ பாரு அப்படின்ற மாதிரி நம்ம மனோகர் செய்ய போன ஒரு அழகான விஷயம் இப்ப ரொம்ப அபாண்டமான பேர் ஆபத்தை கொண்டு வர விஷயமா ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம மல்லி சந்தோஷமா இருக்கணும், மல்லியோட வாழ்க்கைக்கோசரம் எப்படியாவது அவன் கதையை முடிச்சுட்டும் சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனா அதுக்கு தலைகீழ மாதிரி லாஸ்ட் அப்படியே இவருக்கே ரிப்பீட் வரும்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்க்கலையே கடவுளே, எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விதத்துல எனக்கு ஆப்பு மேல ஆப்பு வச்சுட்டே இருக்கேப்பா, நான் எங்கதான் போவேன், என்ன இந்த அளவுக்கு அடின்னு அடிச்சேனா என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூணி குறுகி போய் உட்காந்து இருக்காங்க. என்னதான் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தவிடுபடி ஆக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம தான் ஒரு பக்கம் பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்க. அடுத்து என்ன பண்ணணும் அதை தான் யோசிக்கணும். இப்ப நம்ம கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அதுவும் கோர்ட் ஆர்டரோட போலீஸோட பந்தாபாஸ்தோட அப்படியே சும்மா கம்பீரமா வந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே டேய் தம்பே விஜய் வடா விஜய் தம்பே டேய் டக்குனு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா. உடனே என் பொண்ணு ரேணுகா மறுபக்கம் என்னோட பேத்தி வெண்பா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தது, யாரை நினைச்சு கூட்டு போவீங்க, ஹலோ மிஸ்டர் இங்கெல்லாம் நீங்க வாய்ஸ் எல்லாம் எப்பவுமே ரைஸ் பண்ணக்கூடாது, நாங்க இருக்கோம், இது எங்க காலம், இத பாத்துங்க ரிப்போர்ட் ஆப்டேஸ்மா கோர்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, அம்மா உள்ள ரெண்டு பேரும் தூக்கின்னு போலாம், பிரச்சனையே இல்லை, எல்லாமே இப்ப எங்களுக்கு ஆதரவா தான் இருக்கு, உன்னால ஒரு புடுங்க முடியாது, ஜாக்கிரதை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே குட்டி நாங்க ஒரு திக்கிறோம் மறந்துட்டீங்களா, யாருக்கும் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாசம் அந்த வக்கீல் வந்து கிளாஸ் அப்படியே நிக்கிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேவஸ்தானா தாங்க. வந்த உடனே டே போலீஸ் என்ன மறந்துட்டியா தம்பி, ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா தெரியாதா, ஃபர்ஸ்ட் நீ இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட் நோட்டீஸ் எனக்கு அனுப்பிச்சுடணும், நாங்க வந்து வாதாட்டு அதுக்கப்புறம் திருப்பி யார் மேலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அதை பொறுத்துதான் அங்க முடிவே எடுக்கும், நீ முடிச்சதுக்கு நீயே முடிவு பண்ணி நீயே எல்லாம் பண்றதுக்கு நாங்களாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில கேட்டுறாங்க. என்னடா இது எந்த பக்கம் போனாலும் சுத்தி நமக்கே ஆப்பா வருது, கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எட்டு காரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில அப்படியே சும்மா கூணி குறுகி போய் நின்று இருக்கும். எவ்வளவுதான் வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி ஆகணுங்க. தாங்கி தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை உருவாக்குற மாதிரி நம்ம வந்து இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாம நம்மள ரெடி பண்ணி ஆகணும். கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கேப் போட்டாலும் நம்ம வாழ்க்கை அப்படியே ரிவர்ஸ்ல போயிடும். அப்படியே சுத்தி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்துள்ளவே விட்டுரும். அதனால எப்பவுமே சுத்தி அடிக்க கூடாது. ஒரே அடியா டைரக்டா இன்டைரக்டா இல்லாம டைரக்டா அடிச்சுட்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இவங்க எடுத்துக்கிற முடிவு சரியான முடிவா தவறான முடிவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் பரபரப்பா நம்ம மல்லி தொடர் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, இதோ பார் விஜய் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், என் பொண்ணை நான் எடுத்துறேன், என் பேத்தியை நீயே வச்சுக்கோ, என் பேத்தி உங்ககிட்ட இருந்தா போதும், அப்பங்கிட்ட இருந்தா என் பொண்ணை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யோ எப்படியா மனசு வருது இதெல்லாம் கேட்கறதுக்கு, ரெண்டு பேரும் தர முடியாது, அவன் என் பொண்டாட்டி என் பொண்ணு, இவங்கள நான் எதுக்கே உங்ககிட்ட ஒப்படைக்கணும், நீ என்ன லூசா என் மண்டை தானே கலந்துட்டு தானே, அப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, நம்ம மல்லியை பத்தி தெரியல அருவாமனை எடுத்துடா அறுத்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாமல்லே எல்லாம் ஒரு லிமிட் தான் ப்ரோ, லிமிட்டுக்கு மேல போனா பேச்சே இல்ல வீச்சு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. சரி பிரச்சனையே இல்லை, செஞ்சிடலாம், சிறப்பா செஞ்சிடலாம், சிறப்பான சம்பவங்கள் நிறையவே இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் சம்பந்தமே இல்லாம சம்பந்தமா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நாம ஒரு பக்கம் ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓரமா உட்காந்து ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சு அந்தனதாக இருக்கணும். சரி, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கலாம். ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் முடிவுக்கு வரல. முடிவு இல்லாத ஒரு எல்லையை நம்ம போய் தொட்டோம். இதுக்கு மேல இதுக்கு முடிவே இல்லை, இந்த சீரியலை முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் டே ஒன்னு சீரியலை ஒழுங்கா கொண்டு போ, இல்ல சீரியலை இதோட முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புலையும் கடுப்புலையும் கசப்புலையும் பேசின்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, நடக்கிறதா நடக்கும், அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. வாழ்க்கை நம்மள ஓட விட்டு அடின்னு அடிக்கிறதுனால நாம அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. நாமளும் அது கூட சேர்ந்து குடுன்னு ஓடிதான் ஆகணும். அதை விட்டுட்டு நாம நின்று திரும்பி பார்த்தா நம்மள அடிச்சுட்டு வாழ்க்கை நம்மளை தாண்டி ஒரு பக்கம் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால எந்த அளவுக்கு நாம கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நாம பர்ஃபெக்டா நம்ம விஷயத்துல கிளீனா இருக்கணும். அது ஆணித்தனமா ஒரு பக்கம் சொல்லிக்கலாம். சரி, முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவல்ல மனோகர் வராரு. மனோகர் வந்து விஜய் மாப்பிள்ள நான் ஏதோ ஒண்ணு பண்ண நினைச்சேன், ஏதோ ஒண்ணு நடந்துச்சு மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, யோ
நான் விட்டு ஏதான சொன்னா உன் வேலையை மட்டும் தான் பார்க்க சொன்னா நீ நல்லது பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் லாஸ்ட் என் தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டேன். இப்ப நான் என்னையா பண்ணுவேன் எங்கயா போவேன் கடவுளே நான் எனக்கு இதான் வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெல்லாம் ஒரு பக்கம் இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அதுதாங்க முக்கியமான ஒரு கண்டென்ட்டா இருக்க போகுது. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக.